சரிங்க. இப்ப திமுகல என்ன சொல்றாங்க, இப்ப அதிமுகல என்ன சொல்றாங்க, அது பாருங்க உங்க மந்திரி மேலேயே வந்து இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு. அஃபிடவிட்ல இருக்குல்ல. அத பார்த்தாலே தெரியும்ல. புதுசா நீங்க எதுவும் தேட வேண்டாம். அப்ப அந்த வழக்குகள்லாம் உடனே துரிதமாக நடத்தப்படுமா? எனக்கு அத சொல்லுங்க. மே 10ஆம் தேதி வந்து முதலமைச்சரா பதவியேற்கிறாரு. மே 25ஆம் தேதி 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு எம்எல்ஏ, ஒரு 10 நாள் இப்போ சமீபத்தில் 10 நாளைக்கு ஒரு எம்எல்ஏ வந்து வெளியே வராங்க. 4 பேர் வந்து தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. அதிமுகல வந்தவங்க 2 பேர் வந்து பெண்டிங்ல இருக்காங்க. இப்படி போகும்போது மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க? மக்களை முட்டாளா நினைக்கிறாங்களா? இங்க வந்து அவர் சரியில்லை, நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் தான் நல்லாட்சி தருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கபால்னு 10 நாள்ல 20 நாள்ல அங்கே போய் சேர்ந்து நிற்கிறாரு. அப்போ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு ஜனங்க கேட்கணும். ஆனால் ஜனங்க கேட்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு கல்யாண மண்டபம் கிடைச்சிட்டாலே இவர் போயிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. முன்னாள் முதல்வர் இந்த ஆட்சி 6 மாதம் கூட தாண்டாது, நாங்கள் என்ன பண்ணுற பாருங்க, திமுக மீண்டும் வரும், எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. இந்த வசனங்களை வந்து எந்த கல்யாண மண்டபம் போனாலும் சமீபத்தில் பேசிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு எண்டு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாண மண்டபத்தில் போயிட்டு நீ என்னதான் சொன்னாலும் அங்கே வந்துக்கிறவங்க யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. இதே நீங்கள் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டி 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ யாராவது ஒருத்தர் இருந்து எப்படி சொல்கிறீங்க வரும் அப்படின்னு. 6 மாதத்தில் தேர்தல் வரும், ஆனால் அது இடைத்தேர்தல், வெறும் தேர்தல் கிடையாது, எப்படி நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்ல முடியும்? வணக்கம் அருண் சார். வணக்கம் நிரஞ்சன். இப்போ சமீபத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு விஜய் அவர்கள் தலைமையில் நடந்துச்சு. அதில் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, சுதந்திரமாக நீங்கள் செயல்படுங்க, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம், உங்களுக்கு தனி நபருடைய அந்த கட்டளை அப்படிங்கிறது பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி அது இல்லை அப்படிங்கிறதான மீனிங். நான் ஒன்று சொல்லிட்டா, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆரம்பத்தில் இதான் சொல்லுவாங்க, அரசியல் குறுக்கீடு இருக்காது, சுதந்திரமாக செயல்படலாம், அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்படலாம், காவல்துறை சுதந்திரமாக செயல்படலாம், இப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால தான் இதை கேட்கும்போது ரைட்டு இவங்களும் சொல்லிட்டாங்களா, இவ்வளோ நாளாக ஏன் சொல்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லா காலகட்டங்களிலும் இது தமிழ்நாட்டிலன்னு இல்லை, எல்லா மாநிலத்திலும் ஆட்சிக்கு வந்தவொடனே இதான் சொல்லுவாங்க. ஆனால் அது முழுவதுமாக கடைப்பிடிக்கப்படுகின்றதா அப்படின்றது தான் கேள்வி. சமீபத்தில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா, ஒரு தாவேகாவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காவல்துறை இதை புகாரை வாங்க மாட்டோம்னு சொல்லி அப்புறம் ஜனங்கள்லாம் பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் கட்சியிலேருந்து அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, பாருங்க நாங்கள் வந்து எங்கள் கட்சிக்காரராக இருந்தாலும் அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டோம், வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னா முதல்ல ஏன் பண்ணலை காவல்துறை? ஏன்னா இத்தனை வருஷமா இப்படியே தான் நடந்திருக்கின்றது. அது நான் ஒத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு கட்சியில் ஒரு முக்கிய நிர்வாகியாக இருக்காரு, ஒரு ஒன்றியம் வட்டம் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க, எடுத்த உடனே எஃப்ஐஆர் போடுறது எப்படி, மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வருமா அப்படின்னு. ஸோ இது வார்த்தையோடு நிற்காம நிஜமாகவே இது செயலில் காட்ட வேண்டும். இன்றைக்கி ஏதோ செய்தி வந்திருக்கு, ஏதோ கார் எங்கேயோ கம்பியில் இடிச்சு நின்றுது, அது உள்ள ஏதோ இருந்தது, வழக்கு பதிவு செய்திருக்காங்க ஒரு கட்சி நிர்வாகி அப்படின்னு. அது எப்படி உடனே அது பெரிய விஷயம் அப்படின்றதுனால பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய அப்பப்போ அங்கங்கே புகார் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஸோ இஷ்யூ என்னென்னா, இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த அரசியல் கட்சிக்குமே நீ என்ன வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் உன் பேரில் கேஸ் இருக்கா, 3 வருஷம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, இல்லைனா யாராவது ஒருத்தர் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுப்போம், இதெல்லாம் வச்சா சேர்க்க முடியும். ஒரு கட்சின்னு ஆரம்பிக்கும் போது லட்சக்கணக்கில் வரதான் செய்வாங்க. அதில் நம்ம யாருக்கு சீட்டு கொடுக்குறோம் அதையாவது நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். அதுக்கு தானே சார் அடிப்படை. அவங்க பார்த்து தானே தராங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறாங்கல்ல. பண்ணணும். பட் எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியல. ஏற்கனவே வந்து பல பேர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு மந்திரி பதவி வேறு கொடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வழக்குகளெல்லாம் காவல்துறை சுதந்திரமாக செயல்படுமா? அவர் தான் சொல்கிறாரு, தாவேக்காவினர் இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்க, பார்த்துக்கிறேங்கிறாரு. சரிங்க. இப்போ திமுகவில் என்ன சொல்கிறாங்க, இப்போ அதிமுகவில் என்ன சொல்கிறாங்க, அது பாருங்கள் அவங்க மந்திரி மேலேயே வந்து இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது, அஃபிடவிட்டில் இருக்குல்ல. அதை பார்த்தாலே தெரியும்ல. புதுசாக நீங்கள் எதுவும் தேட வேண்டாம். அப்போ அந்த வழக்குகள்லாம் உடனே துரிதமாக நடத்தப்படுமா? எனக்கு அதை சொல்லுங்கள். அப்படி பண்ணால் அதுக்காக வந்து திமுக அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள்லாம் டக்கு முக்குன்னு முடிச்சு அக்விட் பண்ண மாதிரிலாம் இருந்தால் சரி வராது. இது சொல்கிறது தான். பட்டு
அந்த சொன்னதோடு நிற்கக்கூடாது, செயலில் காட்ட வேண்டும். அப்போ ஏற்கனவே தாவேகா எம்எல்ஏக்கள் நிர்வாகிகளுக்கு எதிராக இந்த பெண்டிங் கேசஸ் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் அதையும் நீங்கள் வந்து எந்த ஒரு தயவுதாட்சியம் பார்க்காம எந்த ஒரு பயமும் இல்லாமல் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா, இல்லை அட்லீஸ்ட் சொல்லாட்டாலும் அதை செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னா கரெக்டுப்பா, சொன்ன மாதிரி செய்கிற மாதிரி சொல்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சொல்லணும். ஏன்னா இது நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு வர ஒரு அதே ஸ்டேட்மெண்ட் தான் நிரஞ்சன். ஓகே, மே 10 வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரு. மே 25 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா, தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. அப்புறம் மே ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு எம்எல்ஏ, ஒரு 10 நாள் இப்போ சமீபத்தில் 10 நாளைக்கு ஒரு எம்எல்ஏ வந்து வெளியே வராங்க. 4 பேர் வந்து தாவேக்கால சேர்ந்துட்டாங்க, அதிமுகவில் வந்தவங்க. 2 பேர் வந்து பெண்டிங்கில் இருக்காங்க. இப்படி போகும்போது மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க? மக்களை முட்டாளாக நினைக்கிறாங்களா? மக்கள் அதை ஃபீல் பண்ணணும். என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்காங்களா? இதே மாதிரி ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவிட்டு பதவி போச்சு, நான் ராஜினாமாவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புது கட்சியில் நின்றோ இல்லை வந்து வேறு சின்னத்தில் நின்றோ ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு மக்களை பற்றி நல்லா தெரியுது. நான் எந்த சின்னத்தில் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கட்சியில் மாறிட்டு இனி இது பாருங்கள், இந்த சீரியல் மாதிரி நம்ம இப்படியே பழகிட்டோம்னு நினைக்கிறேன். நேற்று வரை இவர், இனிமேல் இவர் அப்படின்னா இவர் தான் இவர் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் இல்லையா? அதே மாதிரி இங்கே இவர் தான், ஆனால் அந்த வேட்டியில் இருக்க கரை மட்டும் மாறி இருக்குங்க, வேற ஒன்றும் இல்லைங்க, அதே ஆள் தாங்கன்னா அதே ஆள் தானப்பா. அங்கேயாவது சீரியலாவது ஆளே மாறுது, இங்கே ஆள் அதே தானப்பா. வேட்டியில் இருக்க கரை தானப்பா மாறுது, தோளில் போட்டிருக்க துண்டு தானப்பா மாறுது. அதனால அவருக்கே ஓட்டு போடும் அப்படின்னு ஜனங்க இருக்க வரைக்கும் இவங்க வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒவ்வொரு கட்சியில் நின்றா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஜனங்க அப்படி தானே இருக்கோம். நம்ம யோசிக்கணும். நாங்கள் இங்கே வந்து அவர் சரியில்லை, நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் தான் நல்லாட்சி தருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கபால்னு 10 நாளில் 20 நாளில் அங்கே போய் சேர்ந்து நிற்கிறாரு. அப்போ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு ஜனங்க கேட்கணும். ஆனால் ஜனங்க கேட்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கூட இருக்க கட்சிகளே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு நிற்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை நான் சொல்கிறேன், எதுக்கோ உட்கட்சி விவகாரம் அவருடைய அதிகாரம்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற கட்சியிலேருந்து வந்து சேர்த்தா மட்டும் அதெல்லாம் இப்படி சேர்க்குறீங்கன்றாங்க. அது உங்களுக்கு என்ன வந்தது? அதிமுக கேட்கணும், தாவேகால இருக்கவங்க கேட்கணும். கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ கேட்கறதுக்கு என்ன நியாயம் இருக்கு எனக்கு சொல்லுங்க. ஓகே, ஆராசா சொன்னார் ஒரு பரபரப்பான ஸ்டேட்மெண்ட். என்னன்னா 234 தொகுதியில் நம்ம தனியாக நிற்கிறேன்னு சொல்லுங்க தலைவரே, நம்ம பார்த்துக்கலாம், இடைத்தேர்தலில் பார்த்துக்கலாம், அடுத்த சட்டமன்றத்தில் பார்த்துக்கலாம், எந்த கூட்டணியும் வேணாம், யாரையும் நம்ப வேணாம் அப்படிங்கிறாரு. என்னவோ கூட வரதுக்கு 10 கட்சி கூட்டணிக்கு காத்து நிற்கிற மாதிரியும் இவங்க வந்து அதெல்லாம் சேர்த்துக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப யார் இருக்காங்கப்பா அவங்க கூட? அந்த வெக்ஸ்ல தான் சொல்றாரு, யாருமே வேண்டாம், நம்ம தனித்தனியே ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாரு. 60 இயக்கங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் இவங்க தேர்தலில் போட்டி போடும் போதே 23 கட்சி கூட்டணின்னு தான் சொன்னாங்க. ஒரே எப்படி தோத்து போன பிறகு மீதி 37 வந்து சேர்ந்தாங்களா எனக்கு தெரியல. இது வந்து சொல்லிக்க வேண்டியதுதான். யாரும் வரலனாலும் பரவாயில்ல, நான் தனியாக போவேனே, வந்தால் தானே, யாருமே கூட இல்லை, அப்புறம் நீங்கள் தனியாக தான் நிற்கணும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ரெட்டாரிக்கலாக தான் எடுத்துகிட்டு போகலாமே தவிர இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள். இதை எப்போ சொல்லியிருக்கணும்? இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்ததில்லை. அப்போ எல்லாம் இரட்டை இலக்கம் வேணும்னு கேட்டாங்க, அது வேணும்னாங்க, இது வேணும்னாங்க, அப்போ சொல்லியிருக்கணும். அது வேறங்க, அதெல்லாம் முடியாது, நாங்கள் தனியாக நின்றே ஜெயிப்போம், நீங்கள் எல்லாம் அப்படியே கிளம்பி போங்க, தேவையே இல்லை, அப்போ சொல்லியிருந்தாங்கன்னா அது வீரம்னு சொல்லலாம். எல்லாம் கிளம்பி போன பிறகு நாங்கள் தனியாகவே நிற்போம் சொல்லுங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? தனியாக தான் நின்றானோ, நீங்கள் யாருமே கூட கிடையாது, அப்புறம் இதை நீங்கள் அறிவிங்க அப்படின்னா என்னத்தை அறிவிக்கிறது? அவர் நான் நினைக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் குழம்பி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ இன்னும் யார் கூட்டணியில் இருக்காங்க? அவங்களெல்லாம் வெள்ளத்தள்ளனமான தேமுதிக மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாரும் கிடையாது சொல்லிக்கிற மாதிரி, ரைட்? அதனால் ரொம்ப காமெடியாக இருக்குது. ஒன்லி ரெட்டாரிக், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் தனியாக தான் நிற்கணும். சரி, தேமுதிக விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த சோஷியல் மீடியாவில் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். என்னென்னா, ஒரு கல்யாண மண்டபம் கிடச்சிட்டாலே இவர் போயிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. முன்னாள் முதல்வர் போயிட்டு இந்த மாதம் இந்த ஆட்சி 6 மாதம் கூட தாண்டாது, நாங்கள் என்ன பண்ணுற பாருங்க, திமுக மீண்டும் வரும், எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. இந்த வசனங்களை வந்து எந்த கல்யாண மண்டபம் போனாலும் சமீபத்தில் பேசிக்கிட்டே இருக்காரு, இதுக்கு எண்டு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து காலங்காலமாக திமுகவுடைய வாணி. கல்யாண மண்டபத்தில் போயிட்டு நீ வந்து விடுங்க, அந்த அவங்காலமான வார்த்தைன்னு சொல்லுவான்ல, அதெல்லாம் எதிர்கட்சிகளை சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு சரியான மேடையாக இருக்கும். ஏன்னா
இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நிரஞ்சன். கல்யாண மண்டபத்தில் போயிட்டு நீ என்னதான் சொன்னாலும் அங்கே வந்துக்கிறவங்க யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. இதே நீங்கள் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் கூட்டி 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ யாராவது ஒருத்தர் இருந்து எப்படி சொல்கிறீங்க வரும் அப்படின்னு. 6 மாதத்தில் தேர்தல் வரும், ஆனால் அது இடைத்தேர்தல், வெறும் தேர்தல் கிடையாது. எப்படி நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால் இந்த மாதிரி கல்யாண மண்டபத்தில் பேசலாம். அது இதே சோஷியல் மீடியாவில் தான் இன்னொரு கூட சொல்லியிருந்தாங்க. அது எப்படிங்க, அதாவது கட்சிக்காரங்க அந்த மாதிரி அவங்க கல்யாணத்திலலாம் போய்ட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் அவங்களுடைய சொந்த கல்யாணங்கள்னும் போது இந்த மாதிரி பேசுவது கிடையாது. முக்கியமாக அமைச்சர்களது வாரிசுகள் திருமணம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பேசுறது கிடையாது. மற்ற நிர்வாகிகள் கல்யாணத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பேசுகிறாங்களே, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு தெரியல, பேசியிருக்காங்களா தேடி பார்க்கணும். பேசலைன்னா ஒரு சமீபத்தில் இல்லை, அவரால் மைக் வச்சுருந்துருக்க மாட்டாங்க, இவங்க வச்சுருந்துருப்பாங்க, அவங்க வைக்கலை, அவ்வளோதான் வித்தியாசம். மைக் இருந்தால் பேசியிருக்க போகிறாங்க. ஏன் நீங்கள் இதெல்லாம் குறையா சொல்கிறீங்க நீங்கள்? சரி, 6 மாதம் இதுவும் வந்து ரொம்ப தப்பான ஒரு அப்ரோச் நிரஞ்சன். நிஜமாகவே நீங்கள் வந்து 6 மாதத்தில் இந்த ஆட்சியை வந்து கவர போது பாருங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உங்ககிட்ட எந்த பிளானும் இல்லைன்னு அர்த்தம். நிஜமாவே இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நீங்க பிளான் போட்டுனுக்கிறீங்கன்னு சொன்னா யாராவது இதை உறக்க சொல்வாங்களா? இப்போ மத்தியில வந்து பாஜக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு வேலை நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் யாரோ ஒருத்தர் பதவி விட்டு தூக்கினாரு. ஏன்னா இப்போ மெஜாரிட்டி இல்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட் இல்லையா? ஸோ இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு, அந்த பக்கம் நிதிஷ்குமார், இவங்களை பிடிச்சி எப்படி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்க. அது பெரிய அளவில் நடந்தது, அது விஷயம் வெளில தெரிஞ்சிடுச்சு. அதனால இந்த மாதிரி ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க யாராவது பாருங்க, ஈவன் ராகுல் காந்தி அவர்கள் ஆகட்டும், ஏன்னா காங்கிரஸுடைய அப்படி ஏதாவது வேலை நடந்ததுன்னா காங்கிரஸுடைய நாலேஜ் இல்லாமல் இது நடந்திருக்காது. ராகுல் காந்தி கூட சொல்லலை 3 மாதம் மிஸ்டர் மோடி 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பதவி விட்டு போயிருங்க அப்படின்னு அவரு கூட சொல்லலை. ஸோ இவர் 6 மாதம் அப்படின்னு சொல்லும் போதே இடைத்தேர்தலை தான் யாரோ தப்பாக எழுதி கொடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நிச்சயமாக வரும், இடைத்தேர்தல் வரும். அது எத்தனை தொகுதிக்குன்னு இப்போ சொல்ல முடியாது இல்லை. ஆமாம், இன்னும் 10 நாள் இன்னொரு எம்எல்ஏ கூட வெளியே வரலாம், இன்னும் 10 பேர் கூட வரலாம். ஓகே, சீமான் அவர்கள் ஒரு பொது வேட்பாளராக நிற்க போறார் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அப்படின்னு வந்துச்சு. அவரும் கிட்டத்தட்ட ஆமாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்டேரக்டா வந்திருக்கு பதில். சட்டமன்றத்துக்குள்ள போயே ஆகணும், அண்ணனுடைய குரல் இருந்தே ஆகணும் அப்படின்னு நிறைய தம்பிகள் வந்து ஆசைப்படுறாங்க. அந்த ஒரு தொகுதியில மட்டும் இல்லை, மீதி இருக்கின்ற எல்லா தொகுதிகளில் கூட வந்து பொது வேட்பாளர்னு சொல்லாம அப்படி உள்ளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி நிறுத்தப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அது என்னுடைய விஷன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு அரசியல் நடக்கின்றது அப்படின்னு தெரியும். நேற்று வரைக்கும் அவங்க சரியில்லை, அவங்க ஆர்எஸ்எஸ் பாஜக பெத்தெடுத்த பிள்ளை, பாஜகவோட பி டீம் அப்படிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு கபால் நாங்கள் போய் சேர்ந்துக்கினாங்க. சரி, நீங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சுட்டு கூட்டணியை விட்டு உடச்சிக்கின்னு இப்போ இவங்களோட வந்திருக்கீங்கல்ல. அப்போ அதே மாதிரி நேற்று வரைக்கும் அதிமுகவில் இருந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டு அவங்க ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து சேர்றாங்கன்னும் போது உங்களுக்கு ஏன் அது வந்து எரியுது? அவங்கள சேர்த்துக்க கூடாதுன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் கூட்டணி அது கட்சியாக வந்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு எம்எல்ஏ பதவி போகாது. அவங்க சிங்கிளாக வராங்க, அந்த 2/3 இல்லை, அதனால் ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. அது டெல்லியில் பிரதிநிதியை நியமிக்கிறதுனா அது உட்கட்சி விவகாரம். எப்படி ஒரு அரசாங்க பதவிக்கு ஒருத்தரை நியமிக்கிறது உட்கட்சி விவகாரமா? என்னதான் முட்டு கொடுக்கறதுன்னு இல்லையா? அப்போ அவங்க கட்சியில் யாரை சேர்த்துக்கணும் சேர்க்கக்கூடாதுன்றது அதுதானே உண்மையான உட்கட்சி விவகாரம். அதுலேயே நீங்கள் தலையிடுறீங்க, வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து தாவேக்காக்கு தனியாக மெஜாரிட்டி வந்துச்சுன்னா இவங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. போகிறீங்களா போங்க அப்படின்வாங்க. அது நடக்கக்கூடாது. பாருங்களேன், இந்த 6, 7, 8 அந்த இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா? இந்த இடைத்தேர்தலில் என்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் வேலை செய்ய போகுதுன்னு பார்க்க தானே போகிறோம். ஏன்னா தாவேக்காக்கு மெஜாரிட்டி வந்துச்சின்னு சொன்னால் இவங்களை வந்து இவங்களுடைய லெவரேஜ் கிடையாது, இவங்களை யாரும் இது பண்ண போகிறது கிடையாது. ஸோ தாவேக்கா யார் கம்யூனிஸ்ட் யூஎம்எல் அந்த மாதிரியா விசிகா அதை விட்டீங்களா? அவரு ரெடியாக தான் இருக்காரு, நாங்கள் எப்போ வேணால் வெளியே வருவோன்ட்டு அவர் ரெடியாக தான் இருக்காரு. அப்புறம் ஏன் திமுக கூட்டணியில் விட்டு வெளில வந்துட்டோம்னு சொல்கிறாங்க கம்யூனிஸ்ட் எல்லாம்? மறுபடியும் இல்லை நாங்கள் மறுபடியும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லுவாங்க ஊழல் ராணின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வீட்டு வாசல்லே போய் நின்று கூட்டணிக்கு நின்று ராஜ்யசபா எம்பி பதவியெல்லாம் வாங்கலையா? அது வேற விஷயம். ஆனால் திமுக சேர்த்துப்பாங்களா? சேர்த்தாலும் அந்த வாக்கு வங்கின்றது மறுபடியும் திரும்பி வருமா? ஏன்னா ஏற்கனவே கம்யூனிஸ்ட்டு விசிகா இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட்டுக்கு கிடையாது.
விசிகாக்கு இருந்த லிவரேஜ் சப்போர்ட்டு எல்லாமே வந்து தாவேகா பக்கம் போயிடுச்சு. இப்போ அவங்க வந்து உடச்சிக்கின்னு அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்துட்டாங்க, எங்களை வந்து மதிக்கிறது இல்லை, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் சொல்லியும் கேட்காம அதிமுகலேருந்து வந்து உங்களை சேர்த்துக்கினாங்க, அதனால் நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு மக்கள் நல கூட்டணி தான் இந்த தடவை யாரும் இல்லை அங்கே தலைமை தாங்கிறதுக்கு. அதனால் அவங்க தனியாக நின்றாலும் வேஸ்ட்டு, திமுகவோட வந்தாலும் வேஸ்ட்டு. ஏன்னா கட்சிகள் தான் வரலாமே தவிர ஓட்டு வராது. அதனால் இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்க அப்படின்னும் போது அப்போ என்ன ஆகும், இது வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஆஹா, அவங்களுக்கு மெஜாரிட்டி வரல அப்படின்னு அவங்களும் மறைமுகமாக இதை ஆதரிப்பார்கள். எப்படி திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்து பேச்சு அப்படின்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி இது அவங்களுக்குள்ளேயே கூட அது இல்லை அப்படி வந்தாலுமே அந்த தாவேக்கா தொகுதிகளில் சொல்கிறேன் ஜெயிக்க முடியுமா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இங்கே அதிமுகன்னு இல்லைங்க, இங்கே பாஜகன்னு இல்லை, இங்கே நாத்தாக்கான்னு இல்லை, இங்கே வந்து பாமகன்னு இல்லை, இங்கே திமுகன்னு இல்லை, இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு கன்சாலிடேஷன் இருக்கும். அப்போ தான் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு செக் வச்சா மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து எதிர்க்கட்சிகளே இல்லை, எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுச்சுன்னா மறுபடியும் இடைத்தேர்தலில் 10-15 அப்படின்னு ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போது அது வந்து சரியில்லை. நீங்கள் தடுக்கவே முடியாது விஜய். தடுக்கவே முடியாதுன்றது வேற. அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் ஜனங்க கேட்பாங்க, ரீல்ஸ் மட்டுமே போதும், ரீல்ஸ் பதில் சொல்லும், நான் எதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து தடுக்கப்பட வேண்டும்னா இந்த மாதிரி ஒரு பொது வேட்பாளர் ஒரு நல்ல முயற்சி தான், தப்பே கிடையாது. அந்த மாதிரிலாம் நிறுத்தக்கூடாதுன்னு அரசியல் சட்டத்தில் ஒன்றும் இடமே கிடையாது. நேற்று வரைக்கும் அங்கே இருந்துட்டு இங்கேயே போன பிறகு அப்புறம் இவங்க இது மாதிரி சொன்னால் அவங்க அதிமுக திமுக சேரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு யோகியதை இருக்குது? அவங்க சேருவாங்க. ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.